ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஹெல்தியான வீட் பிஸ்கெட் வீட்டிலே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. எல்லாத்துக்குமே பிஸ்கெட்னா ரொம்ப பிடிக்கும். குட்டீஸ் அதை விட விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் கடைகளில் வாங்குறது 80% மைதா தான் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம வீட்லேயே அதனால் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எங்கள் வீட்டு குட்டீஸும் அதிகமாக பிஸ்கெட் தான் விரும்புகிறாங்க. சரி வாங்க, அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன் பார்க்கலாம். கோதுமை பிஸ்கெட் செய்கிறதுக்கு 1/2 கப்பு வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இதை நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுட்டேன் வெண்ணெயை. அப்போ தான் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது மாதிரி விஸ்க் வச்சு 5 to 10 மினிட்ஸ் அடிச்சுக்கலாம். விஸ்க் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு கரண்டி எடுத்து நம்ம அடிச்சுக்கலாம் வெண்ணெயை. அதுக்கப்புறம் 1/2 கப்பு பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணணும். நாங்கள் இதில் பாதாமும் முந்திரியும் திருவி போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு பிடிச்ச நட்ஸை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஸோ 1/4 கப்பு சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த கப்பாக இருந்தாலும் 1/4 கப்பு கோதுமை மாவு எடுத்தோம்னா 1/2 கப்பு பவுட்ரு பண்ண சர்க்கரையும் 1/2 கப்பு வெண்ணெயும் எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் திருவி வச்சுருந்த நட்ஸையும் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போது மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதில் உருண்டை பிடிச்சி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஏதாவது டிஃப்ரெண்ட் ஷேப் இருந்தாலும் அந்த மாதிரி ஷேப்பர் யூஸ் பண்ணி பிஸ்கெட் நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு மூடி ரவுண்ட் ஷேப் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் அந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அது மேலே ஸ்மைலி மாதிரி டிசைன் வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் கனிஷ்கா இந்த மாதிரி ஸ்மைலி பண்ணால், தன்ஷினும் அவளுக்கு பிடிச்ச ஸ்மைலி டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பாத்திரத்தை ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுக்கணும், ப்ரீ ஹீட் பண்ணணும். அது சூடாகிட்டு இருக்க சமயத்தில் மீதி இருக்கிற மாவெல்லாம் நம்ம ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ பாத்திரம் நல்லா சூடாயிடுச்சு. அதில் ஒரு ஸ்டாண்டை போட்டுக்கலாம். ஸ்டாண்டை போட்டுட்டு அது மேலே நம்ம பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்க பிஸ்கெட்டை எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 25 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் 25 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணலாம். நான் அப்படி செக் பண்ணப்போ எனக்கு கொஞ்சம் இன்னும் வேகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் 10 மினிட்ஸ் சேர்த்து விட்டேன். 35 மினிட்ஸ் ஆச்சு டோட்டலாக. பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. இது எடுத்துகிட்டு ஆற வச்சோம்னா அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா கிறிஸ்பியாக இருக்கும். கனிஷ்காவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, தன்ஷியோட ஃப்ரெண்டும் வந்திருந்தா. அவங்க எல்லாம் பிஸ்கெட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கு ஆண்டி அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.